ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஸ்கெடியூல், அதாவது ஸ்கெடியூல் 1ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருந்தோம். சரிங்களா, மேக்ஸ் என்ன கொடுத்துருந்தோம்னா ஹச்சிசிஎஃப் அண்டு எல்சிஎம் கொடுத்துருந்தோம். கரெக்டாக? ஸோ ஸ்கெடியூல் 1ல் ஹச்சிசிஎஃப் அண்டு எல்சிஎம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ பார்ட்டாக பார்ப்போம். ஒரே வீடியோவில் நம்ம எல்லா சம்ஸுமே பார்க்க முடியாது. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா பார்ட்டாக முடிச்சுக்கலாம். பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் புரியும். அதனால் நம்ம பேசிக்லேருந்து பார்த்துட்டு கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி அந்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ்க்கோசரம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸும் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை மட்டும் பார்த்தாலே போதும், நம்ம 25க்கு 18 கொஷின் கிட்ட போட்டுடலாம். சரிங்களா, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு 20 கொஷின் கிட்ட போட்டுடலாம். ஸோ அதனால தான் ஸ்கூல் புக் ரொம்ப மெயின் சொல்கிறாங்க. நீங்கள் மேக்ஸிமம் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஷார்ட்கட் பார்க்குறீங்கன்னா ஷார்ட்கட் எல்லா டைமும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா போன வருஷம் குரூப் 4 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி தான் சம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஷார்ட்கட் பார்த்துட்டு போயிருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் மேக்ஸ் டஃப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஃபார்முலாவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை அப்படியே கொடுத்து கேட்கலாம், இல்லை நம்பரை மட்டும் மாற்றியும் கொடுத்து கேட்கலாம். அப்படின்றப்ப நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அந்த சம் எப்படி போடுறதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் அதை போட முடியும். ஸோ பேசிக் நாலேஜே இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஷார்ட்கட் போனீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது. சரிங்களா, அதனால் எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் ஷார்ட்கட்டு கற்று வச்சுக்கோங்க. ஆனால் மெயின் ஃபார்முலாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் கற்று வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெறும் ஷார்ட்கட் மட்டுமே யூஸ் பண்ணி போய்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு சம் யூஸ் பண்ணி, அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி சம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களால் செய்ய முடியாது. சரிங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வச்சு போடுற மாதிரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட் பழகிக்கங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12 சம் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அந்த 12 சம்மையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் போட்டு ஹச்சிசிஎஃப் அண்டு எல்சிஎஃப்னு ஹெட்டிங் போட்டு நோட் போட்டு ஒவ்வொரு சம்மாக நான் நடத்த நீங்களும் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுக்கெல்லாம் பிடிஎஃப் கொடுக்க முடியாது. ஏன்னா இது கிளாஸ் மாதிரி எடுக்கணும்ல, எப்படி சம் போடுறாங்கன்றது தெரியணும்ல. அதனால் ஒரு நோட் போட்டு நான் சம் நடத்த நீங்களும் இந்த சம்மை நோட் போட்டு எழுதி வச்சு நீங்களாக பார்த்து ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு அந்த சம்மை எழுதிட்டு நீங்களாக பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பார்த்த மாதிரி ஆச்சு. ஸோ சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா, அட் அ டைமில் நீங்கள் முடிச்சிடலாம். சம்மை என் கூடயே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சம்மை இதுக்குன்னு தனியாக நீங்கள் நேரம் ஒதுக்க தேவையில்லை. வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அந்த சம்மை கொஷினை மட்டும் எழுதிட்டு நீங்களாக செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா, அப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் அண்டு எல்சிஎம். ஸோ இது நம்ம அதாவது எல்லா பார்ட்டையும் பார்த்துட்டு எல்லா மாடலையும் பார்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து தரேன். சரிங்களா, ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்கையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா, ஸ்கூல் புக்கையும் முடித்த மாதிரி இருக்கும், ப்ரீவியஸ் இயரும் முடித்த மாதிரி இருக்கும். ஸோ ஹச்சிசிஎஃப் அண்டு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா பேசிக் சம்ஸ் எல்லாமும் நம்ம பார்த்த மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஹச்சிசிஎஃப் அண்டு எல்சிஎம்னா என்னென்னா இதுக்கு நிறைய பேர் இருக்கும். சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு ரொம்ப குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னா இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கலாம். சரிங்களா, கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் இருக்கும். ஸோ குரூப் 4 எப்படி கேட்பாங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் மீப்போவா மீச்சிமான்னு கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஸோ ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் நீங்கள் இங்கிலீஷ்லேயே கூட பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள் அதுக்கு என்னென்ன பேருன்னு சொல்லிட்டு மீப்போவானா என்னென்னா மீ பெரு பொது வகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதை மீப்போவா அல்லது மீப்பேவான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, ஸோ அப்படின்னா இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடின்னு சொல்லுவாங்க. ஜிசிடின்னா என்னதுன்னு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். சரிங்களா, ஸோ இது எல்லாத்துக்குமே என்னது ஒரே பேர் தான், மீப்பேவா அல்லது ஹச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஜிசிடினாலும் ஹச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான். ஹச்சிசிஎஃப்னா என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ மீப்போ கானு இன்னொரு மீப்போவான்னு சொல்லுவாங்க, மீப்போ கானு சொல்லுவாங்க. இது என்னதுன்னா மீ பெரு பொது காரணி. ஸோ இது ரெண்டுமே என்னது ஒன்று தான், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அடுத்து மீச்சிமானா என்னன்னு பாருங்கள். மீச்சிமானா மீச்சிறு பொது மடங்கு. இதெல்லாம் என்னதுன்னா லோயஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. என்னது லோயஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ மீப்போவா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 நம்பரும் ஒரே நம்பரால் வகுப்படணும். சரிங்களா, ஒரே எண்ணால் வகுப்பட்டால் மட்டும்தான் அதை மீப்போவான்னு
போடலான்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு நம்பரால் வகுபடலைனாலும் நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஆனால் அப்படி மீச்சிமா அப்படி கிடையாது. மீச்சிமான்றது நம்ம கடைசி வரைக்கும் 1 வர வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வகுத்து எல்லாத்தையுமே கூட்டி பெருக்கி போட்டோம்னா அதுதான் நமக்கு மீச்சிமாவாக கிடைக்கும் சரிங்களா. இது சம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா. மீப்போமானா என்னென்னா மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்குனா என்னது, லோயஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இது பார்த்திங்கன்னா சரியான விடையில் கூட கேட்பாங்க சரிங்களா. மீப்போவாக்கு என்னன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ பேசிக் தான் நம்ம தப்பு பண்ணுவோம். நம்ம இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒழுங்காக பார்க்காம போயிடுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா பேசிக்கில் தான் ரொம்ப 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 தப்பே செய்வோம் நம்ம. அதனால் பேசிக்ஸும் பார்த்துக்கோங்க. எல்லாமே தெரியுன்ற நினச்சிட்டு பார்க்காம போயிடாதீங்க. பேசிக்லேருந்து தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ சம் பார்க்கலாமா. சம் பார்த்தா உங்களுக்கு இந்த டாபிக் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 12, 15, 27 சரிங்களா. ஸோ இதோட மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க. மீப்போவானா என்னது, HCF. ஸோ HCF என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி போடலான்னு பார்க்கலாமா. ஸோ HCFனால் என்னன்னு சொன்னேன், 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 12, 15, 27 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 3 நம்பருமே எதால் வகுப்படும், 3ஆல் வகுப்படுமா. என்னது, 4 3 12, 5 15, 9 3 27. ஸோ 3 நம்பருமே என்னது 3ஆல் வகுப்படும். ஸோ அடுத்து இந்த பாருங்கள், இது எதாலையாவது வகுப்படுமா. இது எல்லாமே தனித்தனியால் வகுப்படும். இது 4 பார்த்திங்கன்னா 2ஆல் வகுப்படும். இது 5 பார்த்திங்கன்னா 5ஆல் வகுப்படும். 9 பார்த்திங்கன்னா 3ஆலே வகுப்படும், 9ஆலே வகுப்படும். இப்போ எல்லாமே தனித்தனி நம்பர். நம்ம என்ன சொன்னோம், 3 நம்பருமே ஒரே எண்ணால் வகுப்படணும். அப்படின்றப்ப அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ இந்த சம்மோட HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, ஆப்ஷன் பி சரிங்களா. ஸோ இதே இது மீச்சிமா கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்ம 1 வர வரைக்கும் போடணும். ஸோ இப்போ எதனாது, இது எல்லாத்தையுமே நம்ம பெருக்கணும். 3 × 4 × 5 × 9 பெருக்கி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு மீச்சிமாவாக இருக்கும் சரிங்களா. இதுதான் மீப்போவாக்கும் மீச்சிமாவுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா. ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா மீச்சிமாவும் போட தெரிஞ்சிருக்கணும், மீப்போவாவும் போட தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூல் புக்கில் மீப்போவா தான் கேட்டிருக்காங்க, நமக்கு மீச்சிமா கேட்கலன்னு மீச்சிமா போடாமல் இருக்கக்கூடாது. மீச்சிமாவும் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் HCF கேட்டிருக்காங்க பாருங்கள். HCF என்ன, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர்னால் 85, 45, 60. ஸோ இந்த 3 நம்பருமே எதால் வகுப்படும்னு சொல்லிட்டு பார்க்கணும் சரிங்களா. ஸோ இந்த 3 நம்பருமே எதால் வகுப்படுதுன்னு பாருங்கள். 5ஆல் வகுப்படுமா. ஸோ 5ஆல் போட்டால் என்ன வரும், 1 5 5, மீதி 3, 7 5 35, 17 5 35ன்னு வரும் கரெக்டாக. ஸோ இது பார்த்திங்கன்னா 9 5 45ன்னு வரும். ஸோ அடுத்து பாருங்கள் 60, 12 5 எவ்வளோ 60ன்னு வருமா. ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே நம்பரால் வகுப்படாது, தனித்தனி எண்ணால் தான் வகுப்படும். அப்படின்றப்ப இதோட HCF என்னது 5. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கா. ஸோ ரொம்ப பேசிக், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெருக்கல் நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் இதை போட முடியும். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த சம் பாருங்கள். இந்த சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம். என்னதுன்னா 598, 874. இது பெரிய எண் சரிங்களா. இந்த இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வகுத்திங்கன்னா 2 வரும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 வரும். ஆனால் 2 ஆன்சர் கிடையாது. நீங்கள் அந்த மெத்தடில் போட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் 2 தான் வரும். அதனால தான் அதையும் நான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 2 வராது, ஏன்னா இது ரொம்ப பெரிய எண்ணுன்றனால இதை பார்த்திங்கன்னா நம்ம வேறு மெத்தடில் போடணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலோ இல்லை இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்குமே ஒன்றுக்கு ஒன்று ஒரே நம்பரால் வகுப்படாமல் இருந்தாலும் நீங்கள் அந்த மெத்தடில் தான் போடணும் சரிங்களா. அப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் தான் போடணும். அப்படி போட்டால் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. ஸோ எப்படி போடலான்றதை பார்ப்போமா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா, கஷ்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா 2 நம்பர் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்னென்னா பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். என்னதுன்னா 874 இருக்கா, இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா 598ஆல் வகுக்கணும் சரிங்களா. கடைசியில் 0 வர்ற வரைக்குமே நம்ம வகுக்க போகிறோம். ஸோ 598ஆல் வகுத்தா என்ன வரும், 598, 598 வருமா. ஸோ அடுத்து இதை கழிங்க என்ன வரும், 14 8 போச்சுன்னா எவ்வளோ வரும், 6 வருமா. ஸோ இங்கே என்ன இருக்குது, மீதி 16 இருக்குது சரிங்களா. 17 தான் ஒன்று எடுத்துட்டோம். ஸோ 16 இருக்குது. 16ல் 9 போச்சுன்னா எத்தனை, 7 வரும் சரிங்களா. ஸோ இப்போ என்னது, 7ல் 5 போச்சுன்னா எத்தனை, 2 வரும். ஏன்னா அங்கே ஒன்று எடுத்துட்டோம்ல. அப்போ எவ்வளோ, 276 வருதா.
ஸோ இந்த 276 ஏன்னா நம்ம 0 வர்ற வரைக்கும் போடணும். ஸோ மீதி வர 276 திருப்பி எதால் வகுக்க போகிறோம்னா சரிங்களா 598 இருக்கா, இந்த 598 276 வகுக்க போகிறோம். சரிங்களா எவ்வளோ 598. ஸோ வகுத்தா என்ன வரும் 2, இது வந்து 276 எவ்வளோ வரும் 2ஆல் போடுங்க 276 2ஆல் போட்டால் எவ்வளோ வரும் 6 2 12 மீதி 1 7 2 14 14 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 மீதி 1 2 4 1 5. ஸோ என்னது 552 வரும். அப்போ 276 இன்ட்டு எவ்வளோ 556 வருதா. ஸோ இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும் 8ல் 6 போச்சுன்னா இங்கே 2 வரும். 8ல் 2 போச்சுன்னா 6 வருமா. ஸோ உங்கள் 9ல் 5 போச்சுன்னா எத்தனை வரும் 4 வரும். அப்போ எவ்வளோ 46 வருதா. ஸோ நமக்கு இன்னும் 0 வரல. ஸோ அப்போ என்னது அடுத்து இந்த 46 276 வகுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் 276 46. ஸோ 276 எத்தனை 46 இருக்குது. ஸோ கடைசியில் இங்கே 6 இருக்கா, அப்போ இங்கேயும் 6 இருக்குது. அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் 6 வரும்னு பாருங்கள் 5 30 6 6 36. ஸோ 6 என்னது 6 போட்டால் நமக்கு 6 வரும். அப்போ 6 36 மீதி 3 4 24 24 3 27. ஸோ 276 வந்துருச்சா. அப்போ எத்தனை 6 × 46 எவ்வளோ 276 வருமா. ஸோ இதை கழிச்சா என்னது 0 வந்துடும். ஸோ அப்போ என்னது நமக்கு வந்து 0 வந்துருச்சு. ஸோ 0 வர்ற வரைக்கும் நம்ம போடணும். அப்போ இதில் எது நமக்கு HCFன்னு குழப்பமாக இருக்கும், ஏன்னா இத்தனை தடவை வகுத்துருக்கோம். ஸோ எது HCFன்னு குழப்பமாக இருக்கும். ஸோ நமக்கு எப்போயுமே கடைசியாக நம்ம வந்து வகுத்தம் பாருங்கள், அதுதான் நமக்கு வந்து HCF. சரிங்களா. ஸோ அப்போ என்னது நமக்கு 46 தான் HCF. ஸோ சம் ரொம்ப ஈஸியாக இருக்கா, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் ரொம்ப ஈஸி. சரிங்களா. ஸோ நான் அடுத்த சம் பாருங்கள். அடுத்ததும் இதே மாடல் தான், 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான், ஆனால் என்னது 3 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்கேன், இதை வந்து ரைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. என்ன வரும்னா 255 என்னதுன்னா 204 68. சரிங்களா. ஸோ இதான் இந்த சம்மோட நேம். சரிங்களா. மீப்போவா HCF கேட்டிருக்காங்க, இதுதான் இந்த சம்மு. ஸோ அந்த சம் கிடையாது, இந்த சம்மை வந்து அடிச்சுட்டு இந்த சம்மை வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்னதுன்னா 255 204 68 இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இதோட HCF தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. இதோட HCF எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னது, இப்போ இதில் வந்து 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம 2 நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நம்பருக்கு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 200 ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க 255 204. ஸோ இதில் பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எது, பெரிய நம்பரை சின்ன நம்பரால் தான் நாங்கள் வகுக்க போகிறோம். அப்போ 255 எதால் வகுக்க போகிறோம்னா 204 வகுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ அப்போ எத்தனை 204 இருக்கும், ஒரு 204 தான் இருக்குமா. இப்போ 204. ஸோ அப்போ இதை வகுத்து பாருங்கள் என்ன வருதுன்னு, 5ல் 4 போச்சுன்னா 1, இந்த 5 அப்படியே வரும். அப்போ என்ன வரும் நமக்கு மீதி 51 வருமா. ஸோ அப்போ இந்த 51ஆல் இந்த 204 வகுக்க போகிறோம். கரெக்டாக 204 வகுக்க போகிறோம். ஸோ இப்போ 51ல் எத்தனை 204 இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன போட்டால் 4 வரும்னு பாருங்கள், 4 போட்டால் 4 வருமா. ஸோ 1 4 4 5 20. அப்போ வந்துருச்சா நமக்கு. அப்போ 4 51 இன்ட்டு எவ்வளோ 204. என்னது 4 51 எவ்வளோ வரும் 204 வருமா. அப்போ 0 வந்துருச்சு. நம்ம என்னது 0 வர்ற வரைக்கும் நம்ம போடணும்னு சொன்னேன்னா, அப்போ நமக்கு 0 வந்துருச்சு. அப்போ நம்ம கடைசியாக என்ன கண்டுபிடிச்சோம் 51. அப்போ 51 தான் என்னது HCF. எதோட HCF 255 204. இதோட HCF தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 51. சரிங்களா. மீதி நமக்கு இன்னொரு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ என்னதுன்னா நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சோம்ல 51, அதோட நம்ம என்ன எப்போயுமே நம்ம இதுக்கு முன்னாடி பாருங்கள் 204 51 வகுத்தமா. ஸோ கடைசியாக கண்டுபிடிச்ச அந்த வகுத்தல் சரிங்களா, கடைசியாக அந்த வகுப்படுற எண்ணையும் இந்த 68ஐயும் நம்ம வந்து வகுக்க போகிறோம். சரிங்களா. ஸோ 51 இன்ட்டு எவ்வளோ 68. ஸோ 68ல் பார்த்தீங்கன்னா எத்தனை 51 இருக்குதுன்னு பாருங்கள், ஒரு 51 தான் வரும். கரெக்டாக 51. ஸோ கழிச்சா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 1 17 வருதா. ஸோ அடுத்து என்னது, இந்த 17க்கு நம்ம என்னது 0 வர வரைக்கும் போடணும். அப்போ 51 இந்த 17ஆல் வகுக்கணும். கரெக்டாக. ஸோ வகுத்தா என்ன வரும், இங்கே வந்து 7 இருக்குது, இங்கே 1 வரணும். அப்போ நம்ம எதால் போட்டால் 1 வரும், 3 போட்டால் 1 வருமா. 7 3 21
மீதி 2 1 3 3 5. அப்போ நமக்கு 3 17 எவ்வளோ 51 வருது. இப்போ 0 வந்துருச்சா? கரெக்டாக 0 வர வரைக்கும் தான் நம்ம போட போகிறோம். அப்போ 0 வந்துருச்சு. இப்போ 0 வந்துட்டால் என்னது? இப்போ அதோட நிறுத்திக்கணும். அப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி என்னது கடைசியாக வகுத்தைன்னு தான் நமக்கு மீ போவான். அப்போ எதால் வகுத்தோம்? 17ஆல் வகுத்தோமா? அப்போ நமக்கு அந்த 3 நம்பர் என்னது 204 255 மற்றும் 68 இதோட மீ போவா என்னன்னு கேட்டிங்கன்னா 17. ஸோ ஆப்ஷனில் இருக்கலான்னு பார்க்கலாமா? 17. ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது 17. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா சம்மு? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு போடணும். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த சம்மை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சம் தப்பாக கொடுத்துட்டேன். 255 204 60. ஸோ இது எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா சின்ன நம்பரால் ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். 3 நம்பர் கொடுத்துருந்தாலும் 4 நம்பர் கொடுத்துருந்தாலும் இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். பெரிய நம்பரை வந்து சின்ன நம்பரால் வகுக்கிறோம். என்னது 0 வர்ற வரைக்கும் வகுக்கிறோம். ஸோ நமக்கு ஒரு மீதி நமக்கு வந்து முழுசாக ஒரு நம்பரில் கிடைக்குதுன்னா திருப்பி நம்ம வகுத்ததை வச்சு நம்ம வந்து ரெண்டில் எது சின்ன நம்பராக இருக்கோ அதால் வகுத்து நம்ம 0 வரைக்கும் வகுத்து கொண்டு வரோம். சரிங்களா? வகுத்து கொண்டு வந்ததோட திருப்பி நம்ம என்னது 68 வகுக்கிறோம். சரிங்களா? ஸோ வகுத்து கொண்டு வந்தால் கடைசி எதால் வகுத்துருக்கோமோ அந்த நம்பர் தான் நமக்கு வந்து மீ போவான். ஸோ இப்படி தான் இந்த மாடல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப 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 முக்கியமான சம். சரிங்களா? டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்டில் கொடுத்துருந்தா எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. பாயிண்டில் கொடுத்துருக்கதா நம்ம முழு நம்பராக மாற்றிக்க போகிறோம். முழு நம்பராக மாற்றிட்டு நம்ம வந்து ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எப்படி முழு நம்பராக மாற்றுறதுன்னு. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் 1.75 கொடுத்துருக்காங்களா? அடுத்து 5.6 கொடுத்துருக்காங்க. அடுத்து 7 கொடுத்துருக்காங்க. இது வந்து முழு நம்பராக தான் இருக்குது. அப்போ மீதி இருக்கிற 2 மட்டும் நம்ம வந்து முழு நம்பராக மாற்றினா போதும். ஸோ இங்கே பாருங்கள் இது எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா? அப்போ இதை வந்து எத்தனால் பெருக்குனா நமக்கு வந்து முழு நம்பராக மாறும்? 100ஆல் பெருக்குனா முழு நம்பராக வருமா? ஏன்னா இந்த புள்ளி இங்கிட்டு வந்துடும், 5க்கு இங்கிட்டு வந்துடும். அப்போ நமக்கு முழு நம்பராக மாறிடுமா? ஸோ அப்போ இந்த நம்பரை நம்ம முழுசாக பெருக்கணும். 100ஆல் பெருக்கணும்னா 3 நம்பரையுமே நம்ம 100ஆல் பெருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மதிப்பு மாறாமல் இருக்கும். சரிங்களா? 3 நம்பரையுமே 100ஆல் பெருக்கிட்டு கடைசியாக வர்ற ஆன்சரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து 100ஆல் வகுத்துறோம். சரிங்களா? 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து 100ஆல் பெருக்கிட்டு 100ஆல் வகுக்கிறோம். ஸோ 100ஆல் தான் பெருக்கணுன்றது கிடையாது. கடைசியில் அதாவது இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஸ்தானம் அதிகமாக இருக்குதோ அந்த நம்பரால் தான் நம்ம வகுக்கணும். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு இப்போ 5.6னா 10ஆல் பெருக்கணும். 10ஆல் பெருக்கினா நமக்கு வந்து முழு நம்பர் கிடச்சிரும்னு 10ஆல் பெருக்கிட்டு 3மே 10ஆல் பெருக்கிடக்கூடாது. நமக்கு இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னது இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 3 நம்பரில் எது அதிகமான புள்ளி இருக்குது, ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னு பார்த்து அந்த நம்பரால் தான் 3 நம்பரையுமே பெருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். அப்போ இதை இதை 1.75 100ஆல் பெருக்குனா என்ன வரும்? 175ன்னு வருமா? ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கிட்டு வந்துடும். இதை என்னது 560ன்னு வருமா? ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளின்றப்ப இன்னொரு 0 ஆட் ஆகும். இது பார்த்திங்கன்னா 700ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ என்னது இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ மீப்போவாக கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 175 560 700. ஸோ இதுக்கு தான் என்னது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீப்போவாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எதால் வகுப்படும்? நமக்கு பார்த்திங்கன்னா என்னால் வகுப்படும்னா 5ஆல் வகுப்படுமா? ஸோ என்னது 5ஆல் வகுப்படும். அப்போ என்னது ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 5 மீதி எத்தனை 2 5 25. ஸோ இது என்னது 1 5 மீதி 1 2 10. ஸோ இதை பாருங்கள் 1 5 மீதி 2 4 5 20 வருமா? ஸோ அடுத்து இதை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 7ஆல் வகுப்படும். ஸோ அப்போ என்னது 7 35. இது பார்த்திங்கன்னா 1 7 மீதி 4 வரும். சரிங்களா? 6 42. ஸோ இதை பார்த்திங்கன்னா 2 14 0. ஸோ அடுத்து இதெல்லாம் வகுப்படாது. ஏன்னா இது 5ஆல் வகுப்படும், இதெல்லாம் 2ஆல் வகுப்படும். அப்படின்றப்ப நம்ம அதோடு ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ 5 × 7 எவ்வளோ? 35. அப்போ நமக்கு மீப்போவா என்னது 35. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கக்கூடாது. 100ஆல் பெருக்கணும்ல, அப்போ 100ஆல் வகுக்கணும். 100ஆல் வகுக்கணும்னா என்னது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போ என்னது 0.35ன்னு வரும். சரிங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி 0.35. ஸோ சம் ரொம்ப 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 ஈஸி தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பாருங்கள்.
அடுத்த சம் பார்த்திங்கன்னா இதே மாடல் தான் சரிங்களா. என்னது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா கடைசி இது பார்த்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ என்னது 100ஆல் தான் பெருக்கணும் நீங்கள். ஸோ அப்போ 100ஆல் பெருக்கி என்னது கடைசி வர்ற ஆன்சரை 100ஆல் வகுத்துறணும் சரிங்களா. ஸோ வகுத்து 6 சம் சரிங்களா. 6வது சம்முக்கு மட்டும் ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ அதே மாடல்ன்றனால உங்களை போட சொல்கிறேன். ஸோ 6வது சம்முக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ 7வது சம் பாருங்கள். 7வது சம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பின்னத்தில் கொடுத்தா எப்படி HCF கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ HCF எல்சிஎம் பார்த்திங்கன்னா எல்சிஎம்மும் நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இப்போ HCF இருக்குன்னா எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி இப்போ நம்ம கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு ரெண்டுமே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் வந்து போட முடியும். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ பின்னத்தில் கொடுத்துருக்காங்களா. ஸோ எப்படி போடலான்னு பார்க்கலாமா. இப்போ பின்னங்களின் மீப்போவா சரிங்களா. பின்னத்தில் கொடுத்து மீப்போவா கேட்டாங்கன்னா அதாவது HCF கேட்டாங்கன்னா அது வந்து எப்படி போடலான்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது தொகுதி கீழே இருக்கிறது பகுதியா. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை பார்த்திங்கன்னா தொகுதியில் போடணும் சரிங்களா. அதை பார்த்திங்கன்னா என்னது தொகுதியில் போடணும். பை என்னது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ தொகுதிக்கு பார்த்திங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும், பகுதிக்கு பார்த்திங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இந்த மெத்தடில் போட்டால் நமக்கு வந்து இந்த இதுக்கு ஆன்சர் கிடச்சிடும். என்னதுன்னா அதாவது இப்போ பின்னத்தில் கொடுத்து நமக்கு வந்து மீப்போவா அல்லது மீச்சிமா கேட்டாங்கன்னா இப்போ மீப்போவா கேட்குறாங்கன்னா பின்னங்களின் HCF ஈக்குவல் டு தொகுதிகளின் HCF பை பகுதிகளின் எல்சிஎம். தொகுதிக்கு HCF எடுக்கணும், பகுதியில் கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அதே இது இப்போ இது வந்து எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா எப்படின்னா பின்னங்களின் எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா எப்படின்னா தொகுதியில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், பகுதியில் HCF கண்டுபிடிக்கணும். அப்படியே மாற்றி சரிங்களா. என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை வந்து பகுதியாக வச்சுக்கோங்க சரிங்களா. தொகுதியாக வச்சுக்கோங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அது எப்போயுமே தொகுதியாக தான் இருக்கணும். மீதி ஒன்று எல்சிஎம் பார்த்திங்கன்னா நம்ம பகுதியாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா. பகுதியில் இருக்க நம்பர்ஸை நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இவை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்னது தொகுதிகளின் HCF கரெக்டாக என்னது HCF தான் கேட்டிருக்காங்க. அப்போ தொகுதிகளின் HCF நம்ம தொகுதிக்கு HCF எடுக்கணும். தொகுதியில் என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 2 3 4. ஸோ தொகுதியில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 2 4 3 3 4 சரிங்களா. தொகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க 2 3 4 கொடுத்துருக்காங்களா. ஸோ அடுத்து ஸோ அப்போ இதுக்கு என்னது இந்த 3 நம்பருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். அடுத்து எல்சிஎம் பாருங்கள். பகுதி என்ன கொடுத்துருக்காங்க 3 5 7. ஸோ இதுக்கு என்னது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள் இந்த 2 3 4க்கு HCF கண்டுபிடிக்கணுமா. அப்போ HCF இது பார்த்திங்கன்னா 3மே தனித்தனி நம்பர் தனித்தனி எண்ணால் தான் வகுப்படும். அப்போ எதுவுமே வகுப்படலைன்ற பட்சத்தில் இது என்ன பார்த்திங்கன்னா சின்ன நம்பர் தான். நம்ம சின்ன நம்பராக இருந்தால் நம்ம வந்து அந்த மெத்தடில் போட தேவையில்லை. எதுவுமே நம்ம வந்து வகுப்படலைன்னா இதோட மதிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா 1 சரிங்களா. என்னது HCF வந்து எந்த நம்பரால் 3 நம்பருமே ஒரே எண்ணால் வகுப்படலைன்னா அதோட மதிப்பு என்னென்னா நம்ம வந்து 1ன்னு வச்சுக்கோமா. ஏன்னா அது 3மே 1ஆல் வகுப்படுமா. ஸோ அப்போ 1ன்றதோட நம்ம வச்சுக்கணும் சரிங்களா. அப்போ இதுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா என்னது கடைசி 1 வர வரைக்கும் போடணும். கடைசி 1 வர வரைக்கும் போட்டால் என்ன வரும் 3 5 7 அதே நம்பர் தான் வரும். ஃபஸ்ட்டு 3ஆல் போடுவோம், அடுத்து 5ஆல் போடுவோம், அடுத்து 7ஆல் போடுவோம், அதே தான் வரும். ஸோ அப்போ என்ன வரும்னு பாருங்கள் 5 35 35 3 எவ்வளோனா 105 சரிங்களா. எவ்வளோ 5 35 35 3 105 வரும் சரிங்களா. அப்போ HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 105. ஸோ ஆப்ஷன் டி சரிங்களா. இதோடு நிறுத்திடக்கூடாது. நம்ம என்னது மேலே பகுதியும் கொடுத்துருக்காங்களா தொகுதியும் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ எல்சிஎம் தான் 105. ஸோ அப்போ பின்னங்களின் HCFனால் என்னது 1/105ன்னு வரும் கரெக்டாக. ஏன்னா மேலே 1 கண்டுபிடிச்சோம்ல HCFக்கு 1 கண்டுபிடிச்சோம், எல்சிஎம்முக்கு தான் 105. அப்போ 1/105. அப்போ நமக்கு 1/105 தான் ஆன்சர். ஸோ அப்போ என்னது ஆப்ஷன் ஏ 1/105 சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு குழப்புற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க கரெக்டாக. அப்போ என்னது பின்னங்களின் எல்சிஎம் என்னது பின்னங்களின் எல்சிஎம் ஈக்குவல் டு அப்போ எல்சிஎம் கொஷினாக கேட்டிருக்கனால தொகுதியில் இருக்க நம்பருக்கு நம்ம வந்து என்னது எல்சிஎம் எடுக்கணும், பகுதியில் இருக்க நம்பருக்கு HCF எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த சம்மில் கொடுத்துருக்கிறது கரெக்டாக. ஸோ இப்போ தொகுதி என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் 4 3 7 இருக்கா.
4 3 7. ஸோ இதுக்கு என்னது நம்ம எல்சிஎம் எடுக்கணும். பை HCF எதுக்கு எடுக்கணும்னு பாருங்கள், பின்னம் 7 10 15. இதுக்கு என்ன எடுக்க போகிறோம்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4/7ன்னு கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 4/5ன்னு வரும். சரிங்களா, இதை வந்து இந்த சமம் மட்டும் மாற்றிக்கங்க. 4/7ன்னு கொடுத்துருக்கேல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4/5ன்னு வரும். சரிங்களா, அடிக்கும் போது தப்பாக அடிச்சிட்டேன். 4/7ன்னு இருக்கும், 4/5ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ ஏன்னா இந்த HCF வந்து நமக்கு வந்து அடிக்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா, அப்போ என்ன வருங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ 4 இதை வந்து மாற்றிக்கங்க. 4/7ன்னு இருக்குது, 4/5ன்னு மாற்றிக்கங்க. 4/5, 3/10, 7/15. ஸோ இதான் கொஸ்டின், எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தொகுதிகளின் எல்சிஎம் பை பகுதிகளின் HCFன்னு வரும். ஸோ இந்த இதை எழுதிக்கங்க. எழுதிட்டு நமக்கு தொகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 3 7. சரிங்களா, பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 10 15. அப்போ இது எல்லாமே நம்ம வந்து பெருக்கி போட்டால் நமக்கு வந்து மீச்சியமாக கிடச்சிடும். ஸோ 4 × 3 பெருக்குனா எவ்வளோ வரும், 12. 12 × 7 எவ்வளோ வரும், 84 வருமா. 12 × 7 84 வரும். சரிங்களா, பை இது எத்தனை, இதுக்கு வந்து நம்ம HCF எடுக்கலாம். என்னது, 5 10 15. இதோட HCF என்னன்னு பாருங்கள். எல்லாமே 5ஆல் வகுப்படுமா. 5ஆல் வகுப்பட்டால் என்ன வரும், 4 5 5, 2 5 10, 3 5 15 வரும். ஸோ அப்போ நமக்கு HCF என்னது 5ன்னு கிடைக்கும். சரிங்களா, HCF என்னது 5. இப்போ நமக்கு ஆன்சர் என்னது 84/5ன்னு கிடைக்கும். சரிங்களா, ஸோ 84/5னா ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 84/5. ஸோ இதான் நமக்கு வந்து ஆன்சர். சரிங்களா, ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா. ஸோ 2 சம் மட்டும் மிஸ்டேக்காக கொடுத்துருப்பேன். நான் சொன்னதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, டேரெக்டாக நீங்கள் அப்படியே எழுதி வச்சு ஆன்சர் போட்டிங்கன்னா வராது. ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா அடுக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நமக்கு வந்து பாயிண்டில் கொடுத்துருந்தா எப்படி போடலான்னு பார்த்தோம், பின்னத்தில் கொடுத்துருந்தா எப்படி போடலான்னு பார்த்தோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அடுக்கில் கொடுத்தாலும் நம்ம எப்படி போடலான்றதை பற்றி தான் அங்கே வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. சரிங்களா, அப்படி எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்து பாதி சம் வந்து கிளியரான மாதிரி தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா மீப்போவா கேட்டிருக்காங்க. சரிங்களா, HCF கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2 அடுக்கு அதாவது 2 பவர் 2 இன்ட்டு 3 அடுக்கு 3 இன்ட்டு 5 பவர் 5. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இது 3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது இது பாருங்கள், 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 2 இன்ட்டு 7. ரெண்டாவது கரெக்டாக. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7 பவர் 3 என்னது 5 × 7 பவர் 3 இன்ட்டு 11. ஸோ இதுதான் சம்மில் கொடுத்துருக்குது. கரெக்டாக. இப்போ மீப்போவானா என்ன பண்ண போகிறோன்னா எல்லாமே இந்த 3 இதுலேயுமே காமனாக இருக்கணும். சரிங்களா, என்னது 3மே ஒரே நம்பரால் வகுப்படுறது தான் மீப்போவான்னு சொன்னோமா. அப்போ இந்த மாதிரி அடுக்கில் கொடுத்துருந்தா 3லேயுமே காமனாக அந்த நம்பர் இருக்கணும். ஸோ அடுக்கு பார்த்திங்கன்னா எப்படின்னா அடுக்கு மீப்போவால் பார்த்திங்கன்னா குறைந்ததாக இருக்கணும். எல்சிஎம்னா கூடுன அடுக்கு எடுக்கணும். மீப்போ என்னது HCFனா HCFனா குறைந்த அடுக்கு எடுக்கணும், எல்சிஎம்னா அதிகமான அடுக்கு எடுக்கணும். சரிங்களா, அதுதான் நமக்கு வந்து இந்த அடுக்கில் கொடுத்து கேட்டால் அப்படி தான் நம்ம போடணும். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள் HCF தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த 3லேயுமே ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது என்னென்னு பாருங்கள், 2 இருக்குது. சரிங்களா, 3லேயுமே என்னது 2 இருக்குது. அந்த மாதிரி 3லேயுமே 3 இருக்குது. அந்த மாதிரி 5ம் பார்த்திங்கன்னா 3லேயுமே இருக்குது. இந்த 7 11 2ல் தான் இருக்குது. சரிங்களா, 7 பார்த்திங்கன்னா 2ல் தான் இருக்குது, 3ஆவதுல கிடையாது. அந்த மாதிரி 11 1 தான் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம அதை எடுக்கக்கூடாது. அதாவது எல்சிஎம்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் எல்லாத்தையுமே எடுக்கணும். ஆனால் HCFனா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3லேயுமே காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அப்போ 3லேயுமே காமனாக என்ன இருக்குது, 2 இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பவர் 2, இங்கே 2 பவர் 3, இங்கே 2 பவர் 3. HCFனா என்ன சொன்னேன், அடுக்கு வந்து குறைவாக இருக்கிறத எடுக்கணும். அப்போ 2 அடுக்கு என்னது 2 தான் குறைவான எண், 3ன்றது அதிகம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோம்னா HCFில் பாருங்கள் என்ன எடுக்க போகிறோம்னா 2ல் பார்த்திங்கன்னா காமனாக என்னது 2 தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ நம்ம என்னது 2 குறைந்த அடுக்கு பார்த்திங்கன்னா 2.
ஸோ காமனாக இருக்கிறது 2, குறைந்த அடுக்கு 2, அதை தான் எடுத்துக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 3 காமனாக இருக்குன்னு சொன்னேன், 5 காமனாக இருக்குன்னு சொன்னேன்னா இப்போ அடுக்கு மட்டும் பார்க்கணும். 3ல் பாருங்கள் 3/2, 3/3, 3/2. அப்போ குறைந்த அடுக்கு எது? 3/2. ஸோ அதை தான் எடுக்க போகிறோம். அந்த மாதிரி 5ல் குறைந்த அடுக்கு எத்தனை? 5/2. இங்கே 5/5 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான் இருக்குது. 5 மட்டும் இருந்தால் என்னதுன்னா அதை வந்து 1ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? பவரில் என்னது? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே 3/2, இங்கே 5/1. கரெக்டாக? ஸோ இப்படி தான் வரும். ஸோ என்னது? குறைந்த அடுக்கு. HCFனா என்னது? குறைந்த அடுக்கு தான் எடுப்போம். அப்போ 2/2, 3/2, 5/1. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ இங்கே 2/2னா எத்தனை? 2 தடவை எழுதணும். 2 கரெக்டாக? 3/2னா 3 தடவை. சாரி, 3/2னா என்னது? பவரில் 2 இருக்கனால 3 தடவை எழுதணும். இந்த 5 அப்படியே வந்துடும். ஸோ அப்போ அதெல்லாம் பெருக்குங்க. 2 4, 3 9. 9 5 எவ்வளோ? 45 வருமா? 45 4 எவ்வளோ வரும்? 5 20, மீதி 2, 4 16, 16 2 18. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 180. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 180. ஸோ சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 × a பவர் m+1, 4 × a பவர் m+3, 5 × a பவர் m+3. ஸோ இதுக்கு என்னது? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா என்ன சொன்னேன்? பவரில் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கிறதா எடுக்கணும். ஸோ இங்கே வந்து நம்பர் கொடுத்துருக்கனால முதல்ல நம்ம நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? அப்போ 3 4 5க்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 3மே தனித்தனி என்னால் தான் வகுப்படும், ஒரே என்னால் வகுப்படாது. ஸோ அப்போ இப்போ நம்ம பெருக்கிக்கலாமா டேரெக்டாக? 5 20, 20 3 எவ்வளோ? 60 வருமா? ஸோ நமக்கு இதிலிருந்தே நம்ம ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று இருக்குது. கரெக்டாக? அப்போ நமக்கு என்னது? எல்சிஎம் 60. ஸோ அப்போ பவரில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா கூடுனது தான் எடுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா m+1, m+2, m+3. கரெக்டாக? 3 இருக்கா? ஸோ நமக்கு என்னது? m+3 தான் பார்த்திங்கன்னா கூடுனது. அப்போ நமக்கு m+3 தான் வரும். கரெக்டாக? அப்போ 60 × m+3, a பவர் m+3. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம அதுக்கு வந்து எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ண தேவையில்லை. நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் 3 நம்பருக்கும் மீச்சியமாக எடுத்துகிட்டு எது கூடுன பவரோ அதை எடுத்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை இந்த சம்மில். ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுற வேலையே கிடையாது. இதில் என்ன பார்த்திங்கன்னா மீப்போவாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மீப்போவானா என்னது? 3லேயுமே காமனாக இருக்கும். 3லேயுமே காமனாக என்ன இருக்குது? ஏவும் இருக்குது, பியும் இருக்குது, சியுமே 3லேயுமே இருக்குது. பவர் மட்டும்தான் கூட குறைய இருக்குது. மீப்போவானா என்னதுன்னா HCF பார்த்திங்கன்னா நம்ம குறைந்த அடுக்கு எடுப்போமா? அதிகமான அடுக்கு எடுக்க மாட்டோம், குறைந்த அடுக்கு எடுப்போம். அப்போ 3லேயுமே ஏ இருக்கனால ஏல குறைந்த அடுக்கு எது? ஏ கொடுத்துருக்காங்களா? இதுதான் குறைந்த அடுக்கு. a பவர் 1 தான் குறைந்த அடுக்கு. பியில் பார்த்திங்கன்னா b பவர் 4, இங்கே b பவர் 5, இங்கே b பவர் 7 இருக்குது. அப்போ b பவர் 4 தான் வருங்க. ஏன்னா குறைந்த அடுக்கு தான் எடுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சியில் குறைந்த அடுக்கு எது? 1 வச்சுருக்கு. அப்போ சி இதுதான் குறைந்த அடுக்கு. அப்போ நமக்கு இதுதான் ஆன்சர். ஸோ எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. சரிங்களா? ஸோ அடுத்து 12வது சம் பாருங்கள். இதோட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ எல்சிஎம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 35, 42, 30ன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ நம்பர் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு நம்பருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னது? மீச்சியமாக வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்பருக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மற்றதுக்கு எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ எல்சிஎம் வந்து கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட் நம்பருக்கு போடுங்க. 35, 42, 30. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ இது எத்தனால் போடலாம்? 5ஆல் போடுவோமா? 7 5 35 வருமா? ஸோ இது வந்து 5ஆல் வகுப்படாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்குவோம். இது பார்த்திங்கன்னா 6 5 30ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அடுத்து பாருங்கள். இதை எத்தனால் போடலாம்? இதை பார்த்திங்கன்னா 6ஆல் போடுவோம். ஸோ இந்த 7 அப்படியே வந்துடும். இதை 42ல் எத்தனை 6 இருக்குது பார்த்திங்கன்னா 7 6 42ன்னு வரும். ஸோ இது 1 6 6ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அடுத்து என்னது? இதை 7ஆல் போடணும். ஏன்னா மீச்சிமான்றது நம்ம 1 வர வரைக்கும் போடணும். சரிங்களா? ஸோ அப்போ இதை நம்ம பெருக்கினா நமக்கு என்னது? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் கிடச்சிரும். ஸோ அப்போ 5 × 6 எவ்வளோ வரும்? 5 30 வருமா? 30 × 5 30. 30 × 7 எவ்வளோ வரும்னு பாருங்கள்.
0 மூவேலாம் எவ்வளோ 21. அப்போ நமக்கு என்னது 210. ஸோ அப்போ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இருந்தே ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடலாம். அப்போ இது 2ல் தான் ஏதோ ஒன்று இருக்குது. கரெக்டாக? ஸோ என்னது 210 எல்சிஎம்மு. அப்போ என்னது நம்ம எல்சிஎம்னா என்னது, எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும். அதிகமான அடுக்காக இருக்கணும். அப்போ ஏபிசி 3 கொடுத்துருக்காங்க. 3லேயுமே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹச்சிசிஏக்கும் பார்ப்போம். எல்சிஎம்மில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்போ ஏபிசி. அப்போ அதிகமான அடுக்குனா ஏல அதிகமான அடுக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர்டு, இது வந்து ஏ க்யூப், இங்கே வந்து ஏ இருக்குது. அப்போ நம்ம ஏ தான் எடுத்துக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ என்னது நம்ம வந்து என்னது ஏ தான் எடுத்துக்கப்போம். அதிகமானது எடுக்கணுமோ. ஸோ அப்போ ஏஸ் க்யூப் பாருங்கள். பியில் பாருங்கள், 3வது 42க்கு பக்கத்தில் பாருங்கள். பி இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி 3லேயுமே 3 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போ 3யுமே எழுதிக்க போகிறோம். அடுத்ததில் பாருங்கள், ஏ ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஸ் க்யூப் கொடுத்துருக்காங்க. இதில் ஏ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதிகமான அடுக்கு எடுக்கணுன்றனால ஏஸ் க்யூப் தான் நம்ம எடுக்க போகிறோம். கரெக்டாக? அடுத்து இங்கே பாருங்கள், பி பார்த்தீங்கன்னா இதில் பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில், செகண்ட் இதில் பி ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்க. 3வதில் பி க்யூப் கொடுத்துருக்காங்க. அதிகமானது எடுக்கணுன்றனால அப்போ பி க்யூப் எடுத்துக்க போகிறோம். அடுத்து சி பாருங்கள். அடுத்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சி க்யூப் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்டில் சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 3வது சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதாவது க்யூப் தான் எடுத்துக்கணும். 3லேயுமே நம்ம அதிகமானது தான் எடுத்துக்கணும். அப்படின்றப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும், டி வரும். சரிங்களா? என்னது 210 இன்ட்டு ஏஸ் க்யூப் இன்ட்டு பிஸ் க்யூப் சிஸ் க்யூப் வரும். சரிங்களா? இதுதான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த சம் கொடுத்தாங்கன்னா, அடுக்கில் கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தடில் தான் போடணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கா சம்மு? ஸோ 12 சம் கொடுத்துருக்கேன். 12 சம்மே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இயற்கணித மெத்தடில் பார்ப்போம். சரிங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து போடுற நம்ம எல்லா சம்முக்குமே ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலானா கஷ்டமாக இருக்கும்லாம் யோசிக்காதீங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ஃபார்முலா எதுக்காண்டி நம்ம வந்து போடுறோன்னா, ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சமயம் ஃபார்முலாவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷனில் கொடுத்து கொஷின் கேட்கலாம். அதனால நம்ம ஃபார்முலாவும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. மேக்ஸ் வந்து டஃப்ன்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் போடும் போது தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து போட பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. ஒவ்வொரு சமயம்லாம் 3-4 கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்ப நமக்கு ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4ல் போய் கவுன்சிலிங்கில் உட்காந்துருக்கப்போ தான் ஒவ்வொரு மார்க்கோட வேல்யூ தெரியும். ஒரு மார்க்கில் 100 பேர் பின்னாடி இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப நமக்கு ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உட்காந்து கண்டினியூஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு சாலிடாக எத்தனை 120 நாள் தான் இருக்குது. 120 நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். சரிங்களா? உழைப்பே போடாமல் எனக்கு வேலை வேணும்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். படிக்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு தெளிவாக படிங்க. எதுவுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. சரிங்களா? மனப்பாடம் பண்ண வேண்டியதை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் படிச்சிங்கன்னா என்றைக்குமே அது மறக்காது. படிக்கிறத நான் வீடியோவே கொஞ்சம் லேட்டாக தான் கொடுக்குறேன். கரெக்டாக? ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ தான் கொடுக்குறேன். ஸோ ஒரு வீடியோ 2 வீடியோ தான் வருதுன்னு அது படிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன்னா அந்த ஸ்கெடியூலில் இருக்கிறத நீங்களாக வந்து நோட்ஸ் எடுக்கவோ இல்லை படிக்கவோ ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சது புரியாதது எல்லாமே இருக்கும். ஸோ அது இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கொடுக்குறேன்ல, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாததெல்லாம் நீங்கள் வந்து புரியணும். ஏன்னா நீங்கள் தேடி உங்களால் புரியாத லெசனை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம புரியாததுக்கு இப்படி தான் வரும் போல இருக்குன்னு நமக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அந்த இது முடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதை கட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? கொஸ்டின் மட்டும் கட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஸ்கூல் புக்கையும் முடிச்சுருவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் முடிச்சுருவோம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மாடல் சம்ஸையும் முடிச்சுருவோம். அப்படின்றப்ப எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மெத்தடில் கொடுக்குறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எப்பயுமே படிக்க முடியலன்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன்னா
உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு படிங்க சரிங்களா. படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ படிக்காமல் யார் டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ இப்போ ஸ்கெடியூல் முடியுதுன்னா ஒரு 2 நாள் முன்ன பின்ன போனால் தப்பு கிடையாது சரிங்களா. ஸோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இந்த ஸ்கெடியூல் இப்போ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் டிலே ஆகுது அப்படின்றனால திரும்பி அடுத்த ஸ்கெடியூல் தாவிடக்கூடாது சரிங்களா. நீங்கள் எந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஸ்கெடியூலை கண்ணை மூடிக்கிட்டு நம்புங்க. தொடர்ந்து ஒரு 2-3 நாள் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல. யாருமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸை பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸை 100% யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது சரிங்களா. ஒரு 70% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கு 170 கொஸ்டின் போட்டுருவீங்க சரிங்களா. ஏன்னா அந்த போடுற அளவுக்கு நீங்கள் படிச்சிருவீங்க. ஸோ என்னது குரூப் 4 சிலபஸ் வந்து ஃபுல்லாலாம் முடிக்க முடியாது. 70% நீங்கள் நல்லா தரவு பண்ணியிருந்தீங்கனாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்கிடுவீங்க. அதனால் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டு வாங்க. நான் கொடுக்குற ஸ்கெடியூலில் ஒரு 70%ஆவது முடிச்சிருங்க சரிங்களா. 70% முடித்தாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸாக தான் பார்த்துக்கிட்டு போகிறோம். அப்படின்றப்ப கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவீங்க. ஸோ தைரியமாக படிங்க. ஒரு நாள் படிக்க முடியலையா அதையே உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த நாள் உட்காந்து அதையும் சேர்த்து படிக்க முடியுமான்னு சொல்லி பாருங்கள். முடிஞ்சளவு ஒரு நாள் முன்ன பின்ன ஆனாலும் தொடர்ந்து கண்டினியூஸாக படிக்க மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க சரிங்களா. படிக்க முடியலன்னு சோர்ந்து உட்காந்துட்டிங்கன்னா டைம் இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா தான் வீணாக போகும். ஒரு நாள் முடியலனாலும் அடுத்த நாள் உட்காந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ட் 2 பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.